எல்லோருக்கும் வணக்கம். இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, லினக்ஸ்லுடைய VI எடிட்டர். அதாவது ஒரு ஃபைல நம்ப கிரியேட் பண்ணும்போது அதுல கன்டென்ட்டோட டைப் பண்ணி கிரியேட் பண்ண முடியும். இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைல் நம்ம கிரியேட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் அது என்ன பண்ணுவோம்? கண்டிப்பா எடிட் பண்ணுவோம். சரிங்களா? அந்த எடிட் பண்றது விண்டோஸ்ல வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி எடிட் பண்ணுவோம். லினக்ஸ்லயும் இப்ப கிராபிக்ஸ் வந்ததுனால அந்த மாரி பண்ண முடியும். ஆனா, கமாண்ட் மோட், டெர்மினல் மோட்ல நம்ம எப்படி பண்றது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ VI அப்படின்னா என்னன்னா, விஷுவல் எடிட்டர். அதாவது நம்ம வந்து ஒரு ஃபைல பார்த்து எடிட் பண்றது. விஷுவல்னா பார்க்கறது. அதுக்கு அடுத்தது இட் இஸ் அவைலபிள் இன் ஆல் லினக்ஸ் டிஸ்ட்ரோஸ். டிஸ்ட்ரோஸ்னா டிஸ்ட்ரிபியூஷன். அதாவது எல்லா லினக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன்லயும் இது அவைலபிளா இருக்கு. இன்னொன்னு இது வந்து யூசர் ஃப்ரெண்ட்லி. வெரி பவர்ஃபுல் அப்ளிகேஷன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, அன் இம்ப்ரூவ்ட் வெர்ஷன் ஆஃப் VI எடிட்டர். அதாவது இதனுடைய அடுத்த வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, VIM. சரிங்களா? கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருக்கும். நெறைய சேஞ்சஸ் இருக்கும். அத நீங்க பயன்படுத்தும்போது நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்ப நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்டின்னா, மேன் ஸ்பேஸ் VI அப்படின்னு குடுத்துருக்கோம். இதுல வந்து மேனுவல் பேஜ் காமிக்குது. ஓகேங்களா? ஸோ புரோகிராமர்ஸ் டெக்ஸ்ட் எடிட்டர் அப்படின்னு வருது. சரிங்களா? VIM இஸ் த டெக்ஸ்ட் எடிட்டர். இட்ஸ் அப்வர்ட் கம்பேட்டபிள் டு VI. ஓகேங்களா? ஸோ VIM அப்படின்னும் நம்ம பயன்படுத்தலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு அடுத்த வெர்ஷன். சரி. இது எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, இப்ப VI ஒரு ஸ்பேஸ் விட்டு -help அப்படின்ற கமெண்ட் குடுக்குறேன். ஸோ நமக்கு இதுல என்னென்ன ஸ்விட்சஸ் இருக்கு, இத எப்படியெல்லாம் பயன்படுத்த முடியும் அப்படின்றதெல்லாம் இங்க குடுத்திருக்காங்க. இப்ப VI ஸ்பேஸ் ஃபைல் நேம் அப்படின்னா என்ன அப்படின்னு குடுத்தா என்ன ஆகும் அப்படின்னா, அது வந்து எடிட் ஆகும். நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, VI ஸ்பேஸ் அந்த ஃபைல் எங்க இருக்கோ அந்த ஃபைல் ஃபுல் பாத்து குடுத்துருக்கோம். ஓகேங்களா? இல்ல நீங்க டெஸ்க்டாப்ல இருக்கீங்கன்னா, வெறும் ஃபைல் நேம் மட்டும் குடுத்தாலும் போதும். இது ரூட்டுக்குள்ள டெஸ்க்டாப்க்குள்ள நியூ ஃபைல் அப்படின்னு அந்த ஃபைல் நேம நம்ப குடுத்துருக்கோம். நீங்க டெஸ்க்டாப்ல இருந்தீங்கன்னா, ஃபைல் நேம் மட்டும் குடுத்தா போதும். வேற எங்கேயாச்சும் இருந்தீங்கன்னா, இந்த மாரி ஃபுல் அட்ரஸ குடுக்கணும். ஃபுல் பாத்ன்னு கூட சொல்லுவாங்க. அந்த மாரி குடுத்ததும் என்ன ஆகும்னா, இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். சரிங்களா? இதுல வந்து 2 வரிகள் இருக்கு. ஒண்ணு வந்து திஸ் இஸ் நியூ ஃபைல். இன்னொன்னு ஐ ஆட் செகண்ட் லைன் இன் நியூ ஃபைல் அப்படின்னு இருக்கு. இப்போ இங்க ஐ கீபோர்ட்ல ஐ இருக்கு இல்லைங்களா? அந்த பட்டன பிரஸ் பண்ணீங்கன்னா, இந்த இடத்துல இன்சர்ட்ன்னு வரும். இப்படி இன்சர்ட்ன்னு வந்துச்சுன்னா, அது இன்சர்ட் மோடுக்கு போயிடுச்சுன்னு அர்த்தம். இப்ப நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, புதுசா ஒரு வரிய வந்து இதுல புகுத்தலாம். அதுதான் நான் இங்க வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஐ இன்சர்ட் நியூ லைன் பை யூசிங் VI எடிட்டர். புகுத்திட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி கோலன் வச்சுட்டு WQ குடுத்து என்டர் குடுத்தா, இது ரைட்டு, குவிட் அப்படின்னா மீனிங். சரிங்களா? என்டர் குடுத்தீங்கன்னா, அது என்ன ஆகும் அப்படின்னா, சேவ் ஆயிடும். இதுல இன்னும் நெறைய விஷயங்கள் பண்ண முடியும். நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு நெறைய தெரிய வரும். இப்ப WQ அப்படின்னா, சேவ் பண்ணிட்டு அந்த ஃபைல குளோஸ் பண்ணுன்னு அர்த்தம். இல்ல W மட்டும் அப்படின்னா, வெறும் சேவ் மட்டும் பண்ணுங்க. Q அப்படின்னா குவிட். சரிங்களா? அதுக்கப்புறம் W ஸ்பேஸ் Fname அப்படின்னா, சேவ் ஆஸ். அதாவது வேற ஒரு நேம்ல அந்த ஃபைல சேவ் பண்ணும். இப்ப ZZ மட்டும் குடுத்தா கேப்பிட்டல் லெட்டர்ல என்ன ஆகும் அப்படின்னா, குவிட் ஆகும். சரிங்களா? சேவ் அண்ட் குவிட். இது வந்து கேப்பிட்டல் லெட்டர் Z ஸ்மால் லெட்டரா நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது பாருங்க. அடுத்து இந்த மாரி கியூ குடுத்துட்டு இந்த மாதிரி சிம்பல் குடுத்தீங்க அப்படின்னா, சேஞ்சஸ சேஞ்சஸ வந்து என்ன பண்ணும்னா மாத்தாது. ஆனா ஃபைல குளோஸ் பண்ணிடும். ஓகேங்களா? டிஸ்கார்டிங் சேஞ்சஸ். என்ன சேஞ்ச் பண்ணணுமோ அத மாத்த வேணாம் அப்படின்னு நம்ம குடுக்குறோம். இப்ப W குடுத்துட்டு இந்த மாரி குடுத்தா, ஆ இப்ப சில ஃபைல்லாம் நான் ரைட்டபிள் ஃபைலா இருக்கும். புரொடெக்டட் ஃபைலா இருக்கும். அந்த ஃபைல்ல பாதுகாக்கப்பட்ட ஃபைல்ஸ். அதுல இந்த மாரி குடுத்தோம்னா அது என்ன பண்ணும்? சேவ் பண்ணும். சரிங்களா? சரி. அதுக்கு அடுத்து ஐ அப்படின்னு பிரஸ் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னா, ஸ்மால் ஐ. இப்போ ஒரு ஒரு எழுத்து இருக்குன்னா, அந்த எழுத்துக்கு இப்போ கிட்ட அந்த கர்சர் இருக்குன்னா, இப்ப டிக்கு முன்னாடி போகணும் அப்படின்னா, ஒரு எழுத்துக்கு முன்னாடி போகணும்னா, இந்த ஸ்மால் ஐ பிரஸ் பண்ணணும். கேப்பிட்டல் ஐ அப்படின்னா, ஒரு லைன் ஸ்டார்ட் ஆகுது இல்லைங்களா? அந்த ஸ்டார்ட் ஆகுற இடத்துல வந்து இந்த இன்சர்ட் பட்டன் நிக்கும். இந்த கர்சர் நிக்கும். அப்புறம் அப்படின்றது வந்து கரண்ட் கேரக்டர். இப்ப எந்த இடத்துல இருக்குமோ, அந்த இடத்துல வந்து ஒரு புது எழுத்த டைப் பண்றதுக்கு. கேப்பிட்டல் அப்படின்னா, ஒரு லைனுடைய துவக்கத்துல. இது ஒரு லைன் வந்து ஒரு பெருசா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 50 வார்த்தைகள் கொண்ட ஒரு லைன் அப்படின்னா, அதனுடைய ஸ்டார்ட்டிங்ல வரணும்னா கேப்பிட்டல் பிரஸ் பண்ணீங்கன்னா அங்க வந்துரும்.
இப்போ ஸ்மால் ஓனாக்கா நியூ லைன், அதே மாதிரி கேபிட்டல் ஓ அப்படின்னா நியூ லைன் பிஃபோர் த கரண்ட் லைன். இது ஆஃப்டர் த கரண்ட் லைன், இது பிஃபோர் த கரண்ட் லைன். ஸோ இது மாதிரி நீங்க இன்னும் சர்ச் பண்ணி நிறைய ப்ராக்டிக்கல் இது எல்லாத்தையும் நீங்க வந்து என்ன பண்ணணும், முக்கியமா நம்ம அப்பப்போ சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். இது எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நீங்களும் என்ன பண்ணுங்க, இன்னும் வேற என்னெல்லாம் சுவிட்சஸ் இருக்கு அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண முடியுதா, ப்ராக்டிஸ் பண்ணா எதெல்லாம் எப்படியெல்லாம் ஒர்க் ஆகுது அப்படின்றதெல்லாம் நீங்க இன்னும் பயிற்சி பண்ணி பாருங்க. நம்ம அடுத்த பதிவுல இன்னொரு புது விஷயத்தோட சந்திப்போம். நன்றி.